ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ചതുർത്ഥ സ്കന്ധം 4ാவது സ്കന്ധത്തിലെ പ്രഥമ അധ്യായം 1ാவது അധ്യായം. ജനമേജയൻ അവരോട് ഡൗട്ട് எல்லாம் கேட்குற வியாசர்கிட்ட. அதாக்கும் இந்த அத்தியாயம். அதனால ஜனமேஜய உவாஜ 1வது ஸ்லோகம். வாசவேய முனிஸ்ரேஷ்ட சர்வஜானநிதே அனக பிரஷ்டும் இச்சாமி அகம் சுவாமின். அஸ்மாகம் குலவர்தனா. வாசவேய முனிஸ்ரேஷ்ட സർവജ്ഞാനനിധേനക പ്രഷ്ടുമിച്ഛാമ്യഹം സ്വാമിന്നസ്മാകം കുലവർദ്ധന. முனிசிரேஷ்டனாயிருக்கிற ஹே வேதவியாசா, சர்வஞானம் இருக்கிறவரே, பாபம் இல்லாதவரே, அனகா எங்களோட குலத்துக்கு மங்களம் செய்யற சுவாமியாயிருக்கிறவரே, நான் மறுபடியும் என்னுடைய டவுட்டுகளை கேட்கிறேன். 2வது ஸ்லோகம். शूरसेन सुतः श्रीमान् वसुदेवः प्रतापवान् श्रुतं मया हरिः यस्य पुत्रभावम् अवाप्तवान्. शूरसेन सुतः श्रीमान् वसुदेव प्रतापवान् श्रुतं मया हरिर्यस्य புத்திரபாவமவாப்தவான். சூரசேனனோடு ரொம்ப ரொம்ப பிரதாபவானாயிருக்கிற ஐஸ்வர்யங்கள் ரொம்பி இருக்கிற புத்திரனாக்குமே வசுதேவர். ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீஹரி அவரோடு புத்திரபாவம் கை கொண்டதாயிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரீகிருஷ்ணன் அவருக்கு புத்திரனாயிட்டு ஜனிச்சதாயிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 3வது ஸ்லோகம். தேவானாம் அபி பூஜ்யஹ அபூன் நாம்னா ச ஆனகதுந்துபிஹி காராகாரே கதம் பத்தஹ கம்சஸ்ய தர்மதல்பரஹ. தேவானாமபி பூஜ்யோ பூன் நாம்னா ச ஆனகதுந்துபி காராகாரே கதம் பத்த கம்சஸ்ய தர்மதத்பரா. ஆனகதுந்துபி அப்படின்னு பேர் இருக்கு இந்த வசுதேவருக்கு. அப்படி ஆனகதுந்துபி அப்படின்னு பேர் இருக்கிற வசுதேவர் தேவர்கள் கூடியும் பூஜை பண்ற அளவுக்கு தகுதி இருக்கிறவரா இருந்தார். தர்ம தல்பரனா இருக்கிற அவரு கம்சனோடு காராகிரகத்துல கம்சனால கெட்டி போட்டது எப்படி? அவருக்கு எதனால அப்படி ஒரு நிலைமை உண்டாச்சு? 4வது ஸ்லோகம். தேவக்யா பாரியயா சார்தம் கிம் ஆகஹ கிருதவான் அசௌ தேவக்யா பால ஷட்கஸ்ய விநாசஹ ச கிருதஹ புனஹ. தேவக்யா பாரியயா சார்தம் கிமாக கிருதவானசோ தேவக்யா பாலஷட்கஸ்ய விநாசஸ்ச கிருத புனா. மனைவியான தேவகியோடு கூட சேர்ந்துண்டு அவரு என்ன அபராதமாக்கம் செஞ்சார்? தேவகியோடு 6 புத்திரர்களை இந்த கம்சன் எதனால கொன்னான்? அவா செஞ்ச பாபம் என்ன? 5வது ஸ்லோகம். தேன கம்சேன கஸ்மாத் வை யயாதி குலஜேன ச காராகாரே கதம் ஜென்ம வாசுதேவஸ்ய வை ஹரேஹே. தேன கம்சேன கஸ்மாத் வை யயாதி குலஜேன ச காராகாரே கதம் ஜென்ம வாசுதேவஸ்ய வை ஹரே. யயாதியோடு குலத்துல ஜனிச்ச கம்சன் அப்படி செய்யறதுக்கு என்னவாக்கும் காரணம்?
ஸ்ரீஹரியான வாசுதேவன் கம்சனோடு காராகிரகத்துல எப்படி ஜெனிச்சார், இதெல்லாம் என்னோட டவுட்டுகளாக்கும் அப்படின்னு ஜனமேஜயன் இங்க வியாசர்கிட்ட கேட்டுருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 6வது ஸ்லோகம். கோகுலே ச கதம் நீதஹ பகவான் சாத்வதாம்பதிஹி கதஹ ஜன்மாந்தரம் கஸ்மாத் பிதரௌ நிகதே ஸ்திதௌ. கோகுலே ஜ கதம் நீதோ பகவான் சாத்வதாம்பதே கதோ ஜன்மாந்தரம் கஸ்மாத் பிதரௌ நிகடே ஸ்திதௌ. சத்குணம் நிறைய இருக்கிற சிரேஷ்டனா இருக்கிற பகவான கோகுலத்துக்கு கொண்டு போனது எப்படி? இந்த உலகத்தோடு பார்வையில கோபால பாலனாயி தீர்ந்தது எப்படி? கோக்களை மேய்க்கிற அந்த வம்சத்துல போய் சேர்ந்தது எப்படி? பகவான் ஸ்ரீஹரியோடு அப்பாவும் அம்மாவும் கம்சனோடு அந்த காராகிரகத்திலேயாக்குமே இருந்தா. 7வது ஸ்லோகம். தேவகி வசுதேவௌ ச கிருஷ்ணஸ்ய அமித தேஜசஹ கதம் ந மோஜிதௌ விருத்தௌ பிதரௌ ஹரிணா அமுனா. தேவகி வசுதேவௌ ச கிருஷ்ணஸ்யாமித தேஜசஹ கதம் ந மோஜிதௌ விருத்தௌ பிதரௌ ஹரிணா அமுனா. அமித தேஜஸ்யா இருக்கிற கிருஷ்ணன் தன்னோட அப்பாவும் அம்மையுமாயிருக்கிற தேவகி வசுதேவர்களை எதனால காராகிரகத்திலேந்து காப்பாத்தலை? பகவானுக்கு அதுக்கான எபிலிட்டி எல்லாம் உண்டே, இருந்தும் அவர் எதனால அப்படி செய்யலை? 8வது ஸ்லோகம். ஜகத் கர்த்தும் சமர்த்தேன ஸ்திதேன ஜனகோதரே பிராப்தனம் கிம் தயோ கர்மா துர்விஜ்ஞேயம் மகாத்மபி. ஜகத் கர்த்தும் சமர்த்தேன ஸ்திதேன ஜனகோதரே பிராப்தனம் கிம் தயோஹோ கர்ம துர்விஜ்ஞேயம் மகாத்மபிஹி. ஜகத் சிருஷ்டி செய்யறதுக்கு சமர்த்தியம் இருக்கிற அவரு தேவகி தேவியோட கர்ப்பத்துல இருந்தோனையே அவளை எதனால அந்த காராகிரகத்திலேருந்து காப்பாத்தலை? பகவான கர்ப்பம் தரிச்ச தேவகி தேவி ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவளாக்குமே. பகவானுக்கு ஜென்மம் கொடுத்த வசுதேவரும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவாக்குமே. அப்படி இருக்கிற அந்த புண்ணியம் செஞ்ச அப்பாவையும் அம்மாவையே எதனால பகவான் காப்பாத்தலை? 2 பேரோடும் கர்மபலன்கள் என்னெல்லாம் ஆக்கும், எதனாலியாக்கும் அவ இப்படி ஜெயில் வாசம் அனுபவிச்சா? 9வது ஸ்லோகம். ஜென்ம வை வாசுதேவஸ்ய யத்ர ஆசீத் பரமாத்மனஹ கே தே புத்ராஹ ச கா பாலா யா கம்சேன விபோதிதா. ஜென்ம வை வாசுதேவஸ்ய யத்ர ஆசீத் பரமாத்மனா கே தே புத்ராश्च கா பாலா யா கம்சேன விபோதிதா. தேவகியும் வசுதேவரும் ஆக்குமே பரமாத்மாவான வாசுதேவனோடு அப்பாவும் அம்மையும். பகவான் ஜனிக்கிறதுக்கு முன்னால பிறந்த 6 புத்திரர்கள் உண்டு. அவ ஆரெல்லாம் ஆயிருந்தா? அவ செஞ்ச தவறு என்ன? கம்சன் கொல்லறதுக்கு ரெடியா முயற்சி பண்ணின அந்த பாலிகை யாராயிருந்தா?
அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு ஜனமேஜயன் சொல்றார் வியாசர்கிட்ட. 10வது ஸ்லோகம். ஷிலாயாம் நிர்கதா व्योम्नि ஜாதா त्वष्ट भुजा पुनः गार्हस्थ्यं च हरेः ब्रूहि बहुभार्यस्य च अनगा. शिलायां निर्गदा व्योम्नि जादा त्वष्ट भुजा पुनः गार्हस्थ्यं च हरेर्ब्रूहि बहुभार्यस्य च अनगा. கம்சன் கொல்லறதுக்கு ரெடி ஆயிட்டு அந்த பாலிகைய பாறாங்கல்ல போட்டு அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோனே அந்த குழந்தை உயர்ந்து வானத்துல போய் நின்னுதாமே. 8 கைகள் இருக்காமே அந்த குழந்தைக்கு. நிறைய மனைவிகள் இருக்கிற கிருஷ்ணனோடு அந்த வாழ்க்கை, மனைவிகளோடு கூடி சேர்ந்த அந்த கார்ஹஸ்தியம் அப்படிங்கிறத வாழ்க்கை எப்படி இருந்தது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். 11வது ஸ்லோகம். காரியாணி தத்ர தானி ஏவ தேஹத்யாகம் ச தஸ்ய வை கிம் வதந்த்யா ஸ்ருதம் யத் தன்மனஹ மோஹயதி இவ மே. कार्याणि तत्र तान्येव देहत्यागं च तस्य वै किं वदन्त्या श्रुतं यत् तन्मनो मोहयतीव मे. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் செய்த கர்மங்கள் என்னெல்லாமாக்கும், அவரோடு தேகத்தியாகம் எப்படி நடந்தது, எனக்கு பலதும் என் காதில நான் கேட்டேன். அதெல்லாம் கேட்டு என் மனசு ரொம்ப இனியும் பகவானோடு சரிதங்களை கேட்கணும் அப்படிங்கிற ஆசையில மோகிச்சுட்டு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை சம்பந்திச்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். 12வது ஸ்லோகம். சரிதம் வாசுதேவஸ்ய த்வம் ஆக்யாஹி யதா ததம் நர நாராயணௌ தேவௌ புராணௌ ரிஷிசத்தமௌ. சரிதம் வாசுதேவஸ்ய த்வமாக்யாஹி யதா ததம் நரநாராயணௌ தேவௌ புராணா ரிஷிசத்தமௌ. வாசுதேவனோடு சரிதம் எப்படியெல்லாம் ஆக்குமோ அதை அப்படியே நீங்கள் எனக்கு சொல்லி தரணும். நரநாராயணர்கள் தேவர்களும் புராண புருஷர்களும் ரிஷி சிரேஷ்டர்களுமா ஐட்டாக்குமே இருந்தா அந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லி தரணும். நரநாராயணர்கள் பகவானாயிருந்தா, புராண புருஷர்களாயிருந்தா, ரிஷி சிரேஷ்டர்களாயிருந்தா, அதனால எல்லா கதைகளையும் எனக்கு சொல்லி தாருங்கோ. 13வது ஸ்லோகம். தர்மபுத்ரௌ மகாத்மானௌ தபஸ்சேரதுருத்தமம் யௌ முனி பகுவர்ஷாணி புண்ணியே பதரிகாஸ்ரமே. தர்மதேவனோட புத்திரர்களும் மகாத்மாக்களுமாயிருக்கிற அந்த நரநாராயணர்களா இருக்கிற 2 பேரும் 2 முனிகளும் நிறைய வருஷம் புண்ணியமான பதரிகாசிரமத்துல உத்தமமான தபஸ அனுஷ்டிச்சா. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 14வது ஸ்லோகம். நீராஹாரௌ ஜித ஆத்மானௌ நிஸ்பிருஹௌ ஜித ஷட்குணௌ விஷ்ணோஹோ அம்சௌ ஜகஸ்தேம்னே தபஸ்சேரதுருத்தமம். நிராஹாரௌ ஜிதாத்மானௌ நிஸ்பிருஹௌ ஜிதஷட்குணௌ விஷ்ணோரம்சௌ ஜகஸ்தேம்னே தபஸ்சேரதுருத்தமம். சாப்பாடு வேண்டான்னு வச்சு மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒன்னிலையும் எந்த விதமான ஆசையும் இல்லாதக்கே ஷட்குணங்களை ஜெயிச்சு விஷ்ணுவோடு அம்சத்துல அவதாரம் பண்ணின அவ இந்த பிரபஞ்சத்தோடு சௌக்கியத்துக்காக உத்தமமான தபஸ் அனுஷ்டிச்சா. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயமாக்கம், இருந்தாலும் டீட்டெயிலா எனக்கு தெரியணும். 15வது ஸ்லோகம்.
തയോः അംശ അവതാരൗ ഹി ജിഷ്ണു കൃഷ്ണൗ മഹാബലൗ പ്രസിദ്ധൗ മുനിഭിः പ്രോക്തൗ സർവജ്ഞൈः നാരദ ആദിഭിः തയോരംശാവതാരൗ ഹി ജിഷ്ണു കൃഷ്ണൗ മഹാബലൗ പ്രസിദ്ധൗ മുനിഭിः പ്രോക്തൗ സർവജ്ഞൈർനാരദാദിഭിः. മഹാബലവാന്മാர்களாயிட்டு சொல்லப்படுற அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் அந்த நரநாராயணர்களோடு அம்சாவதாரமாக்கும் அப்படின்னு சர்வஞானிகளாயிருக்கிற நாரதர் தொடங்கிற முனிகள் எல்லாம் சொல்லியிருக்கா. 16வது ஸ்லோகம். வித்யமான சரீரௌ தௌ கதம் தேகாந்தரம் கதௌ நரநாராயணௌ தேவௌ புனः கிருஷ்ணார்ஜுனௌ கதம். வித்யமான சரீரௌ தௌ கதம் தேகாந்தரம் கதௌ நரநாராயணௌ தேவௌ புனः கிருஷ்ணார்ஜுனௌ கதம். அந்த நரநாராயணர்களாயிருக்கிற தேவர்கள் சரீரங்களோடு கூடி இருக்கிறத கிருஷ்ணார்ஜுனர்களாயிட்டு வேற ஒரு சரீரம் கை கொண்டது எப்படி நரநாராயணர்கள் சிரஞ்சீவியாக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியாவா சரீரத்தோடு கூடியே சிரஞ்சீவியாயிட்டு இருக்கிறத கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வேற ஒரு சரீரம் எடுத்து இந்த நரநாராயணர்களோடு அம்சாவதாரமாயிட்டு அவதரிச்சது எப்படி? 17வது ஸ்லோகம். யௌ சக்ரதுஹு தபஹ ச உக்ரம் முக்தியர்த்தம் முனிசத்தமௌ தௌ கதம் பிராபதுஹு தேஹௌ பிராப்தயோகௌ மகாதபௌ. யௌ சக்ரதுஸ்தபச்சோக்ரம் முக்தியர்த்தம் முனிசத்தமௌ தௌ கதம் பிராபதுர்தேஹௌ பிராப்தயோகௌ மகாதபௌ. முக்திக்காக ஏது முனிசிரேஷ்டர்களாக்குமோ உக்ரமான தபசு செஞ்சது, மகா தபசால யோக நிலை பிராபிச்சது ஆராக்குமோ அவ மறுபடியும் இந்த சரீரத்தை எடுத்தது எப்படி? கிருஷ்ணனாயிட்டும் அர்ஜுனனாயிட்டும் அவதரிச்சது எப்படி? முக்திக்காயிட்டாக்குமே அவ தபசு இருந்தா, முக்தி கிடைச்சானா இந்த சரீரம் அப்புறம் இருக்காதே, அப்புறம் எப்படியாக்கும் அவளுக்கு இந்த மறுபடியும் சரீரம் கிடைச்சது? 18வது ஸ்லோகம். சூத்ரஹா ஸ்வதர்மனிஷ்டஹா து தேஹாந்தே க்ஷத்ரியஹ து சஹ சுபாஜாரஹ மிருதஹ யஹ வை சஹ சூத்ரஹ பிராமணஹ பவேத். சூத்ர ஸ்வதர்மனிஷ்டஸ்து தேஹாந்தே க்ஷத்ரியஸ்து ச சுபாஜாரோ மிருதோ யோ வை ச சூத்ரோ பிராமணோ பவேத். സ്വധർമ്മം ചെയ്യற ശൂദ്രൻ ഇറந்து போனானா ക്ഷത്രിയനായിട്ട് ജനിപ്പൻ. ரொம்ப ரொம்ப ஆச்சாரங்களோடு கூடி இருக்கிற சூத்ரன் இறந்து போனா பிராமணனாயிட்டும் ஜெனிப்பன். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 19வது ஸ்லோகம். பிராமணோ நிஸ்பிருஹ சாந்தோ பவரோகாத் விமுச்யதே விபரீதமிதம் பாதி நரநாராயணௌ ஜதௌ. பிராமணः நிஸ்பிருஹः சாந்தः பவரோகாத் விமுச்யதே விபரீதம் இதம் பாதி நரநாராயணௌ ச தௌ. எதிரியும் ஆசக்தி இல்லாதக்கு, அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு, ரொம்ப சௌமிய குணமாயிருக்கிற சத்குணம் இருக்கிற பிராமணன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாவித துரிதங்களிலேந்தும் முக்தனாவன். சம்சாரம் அப்படிங்கிற அந்த நோயிலேந்து விடுதல் பிராபிப்பன். அந்த நரநாராயணர்களை சம்பந்திச்சு இதுக்கு விபரீதமாயிட்டாக்குமே காணறது. அவ முக்திக்கு வேண்டி தபஸ் இருந்துட்டும் மறுபடியும் இந்த உலகத்திலேயே வந்து கிருஷ்ணனாயிட்டும் அர்ஜுனனாயிட்டும் ஜனிச்சிட்டாளே. 20வது ஸ்லோகம். தபசா சோஷித ஆத்மனௌ க்ஷத்ரியௌ
தௌ பபூவதுஹு கேன தௌ கர்மணா சாந்தௌ ஜாதௌ சாபேன வா புனஹ தபசா சோஷிதாத்மானௌ க்ஷத்ரியௌ தௌ பபூவது கேன தௌ கர்மணா சாந்தௌ ஜாதௌ சாபேன வா புனஹ. தபசால മനസ്സേ ഇല്ലാമ വന്ന് അവ രണ്ടുപേരും ക്ഷത്രിയர்களாயிட்டுதா ஜனிச்சிருக்கா. ചിത്തവൃത്തി അടങ്ങിന അവ രണ്ടുപേരും அவளுக்கு மனசும் இப்போ ஆக்டிவேட் ஆகிறதில்லை. அப்படி இருக்கிற அவ ரெண்டுபேரும் என்ன கர்மம் செஞ்சுட்டாக்கும் மறுபடியும் ஜனிச்சா சாபம் காரணமாக்குமா. 21வது ஸ்லோகம். பிராமணௌ க்ஷத்ரியௌ ஜாதௌ காரணம் தன்முனே வத யாதவானாं விநாசः च ब्रह्मशापाद् इति श्रुतः. ब्राह्मणौ क्षत्रियौ जातौ कारणं तन्मुने वद यादवानां विनाशश्च ब्रह्मशापाद् इति श्रुतः. வியாச மகர்ஷே சொல்லுங்க, பிராமணர் க்ஷத்ரியராயிட்டு ஜனிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லுங்க. யாதவர்களோட விநாசம் பிராமண சாபத்தாலே ஆக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தருங்க. 22வது ஸ்லோகம். கிருஷ்ணஸ்ய அபி ஹி காந்தார்யாஹ சாவேன ஏவ குலக்ஷயஹ பிரத்யும்ன ஹரணம் ச ஏவ சம்பரேன கதம் கிருதம். கிருஷ்ணஸ்யாபி ஹி காந்தார்யா சாவேனைவ குலக்ஷயா பிரத்யும்ன ஹரணம் சைவ சம்பரேன கதம் கிருதம். கிருஷ்ணனோடு வம்சம் இல்லாமானது காந்தாரியோடு சாபத்தாலேயாக்குமே. சம்பரன் பிரத்யும்னனை திருடினதும் எப்படி ஆக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆக்ரகம் இருக்கு வியாசமுனே அப்படின்னு ஜனமேஜயன் சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். ஜனமேஜயனுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இப்படி உதிக்கிறது மனசுல. அதெல்லாத்தையும் கேட்கிறார். கேள்விகள் எல்லாம் நான் இப்படி சடபடான்னு கேட்கிறேன் முனே, நீங்கள் அதுக்கெல்லாம் ரிப்ளை சொல்லுங்கோ அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டாம அவரோட எல்லா டவுட்டையும் அவர் கேட்டு இருக்கார். 23வது ஸ்லோகம். வர்த்தமானே வாசுதேவே தேவதேவே ஜனார்தனே புத்திரஸ்ய சூதிகா கேஹாத் ஹரணம் ச அதிதுர்கடம். வர்த்தமானே வாசுதேவே தேவதேவே ஜனார்தனே புத்திரஸ்ய சூதிகா கேஹாத் ஹரணம் சாதிதுர்கடம். சூதிகா கேஹாத் ஹரணம் ச அதிதுர்கடம். புத்திரஸ்ய சூதிகா கேஹாத் ஹரணம் சாதிதுர்கடம். தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிற ஜனார்தனாயிருக்கிற வாசுதேவன் உயிரோட இருக்கிறத சூதிகா கிரகத்திலேந்து குழந்தைய திருடிண்டு போறது அப்படிங்கிறது நடக்கிற காரியம் ஒண்ணும் இல்லை. அது எப்படி சம்பவிச்சது? 24வது ஸ்லோகம். द्वारका दुर्गमध्याद्वै हरिवेश्माधुरत्ययाद् न ज्ञातं वासुदेवेन तत्कदं दिव्यचक्षुषा. द्वारका दुर्गमध्याद् वै हरिवेश्माधुरत्ययाद् न ज्ञातं वासुदेवेन தத்கதம் திவ்ய சக்ஷுஷா. துவாரகையில ஆருக்கும் உள்ள புகுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த கோட்டைக்குள்ள பகவான் நாராயணனா இருக்கிற ஹரியோடு அந்த பவனத்துல அங்கேந்து குழந்தையா இருக்கிற பிரத்யும்னனை திருடிண்டு போறதுக்கு எப்படி சாதிச்சது? அப்படி திருடிண்டு போன அந்த சம்பரனை எதனால திவ்ய ஞான திருஷ்டியெல்லாம் இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தெரிஞ்சுக்கலை. அவருக்கு எதனால அதை காணறதுக்கு சாதிக்கலை?
ശ്ലോകം 25. സന്ദേഹഃ അയം മഹാൻ ബ്രഹ്മൻ നിസ്സന്ദേഹം കുരു പ്രഭോ യത് പത്ന്യഃ വാസുദേവസ്യ ദസ്യുഭിഃ ലുണ്ഠിതാ ഹൃദാഃ. സന്ദേഹോയം മഹാൻ ബ്രഹ്മൻ നിസ്സന്ദേഹം കുരു പ്രഭോ യത് പത്ന്യോ വാസുദേവസ്യ ദസ്യുഭിർലുണ്ഠിതാ ഹൃദാഃ. பிரம்மஜானியாயிருக்கிற வியாசரே, எனக்கு இதுல ஒரு டவுட்டே இருக்கு. பிரபோ, எல்லாம் தெரிஞ்சவரே, என்னோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கணுமே. அந்த வாசுதேவனோடு பத்னிகளை ஒரு சிலவா ஆக்கிரமம் பண்ணி திருடிண்டு போகலையா?